குழந்தைங்களுக்கு பிளாஸ்டிக் பாட்டில்ல பால் கொடுக்குறீங்களா? அதாவது நம்ம குழந்தைங்களுக்கு பலரும் பிளாஸ்டிக் பாட்டில் பயன்படுத்துறது சாதாரண விஷயம்தான். ஆனா சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப சூடான பாலோ அல்லது வெந்நீரோ பிளாஸ்டிக் பாட்டில்ல ஊத்தும் போது கண்ணுக்கே தெரியாத நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் அதுல கலக்க வாய்ப்பு இருக்காம். அதாவது நம்ம குழந்தைங்க அந்த பாலை குடிக்கும் போது அந்த பிளாஸ்டிக் நுண் துகள்கள் உடம்புக்குள்ள போக வாய்ப்பு இருக்காம். இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தை தனது முதல் 1 வருடத்திலேயே தினமும் லட்சக்கணக்கான நுண் பிளாஸ்டிக் துகள்களை உட்கொள்ள வாய்ப்பு இருப்பதாக ஆய்வுகள் சொல்லுது. இது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால முடிந்த வரைக்கும் கொதிக்க இருக்கும் பாலை நேரடியா பிளாஸ்டிக் பாட்டில்ல ஊத்தாதீங்க. கொஞ்சம் ஆறிய பிறகு ஊத்துங்க. அதே மாதிரி தரமான PPA ஃப்ரீ பாட்டில்களை குழந்தைகளுக்கு பயன்படுத்துறது நல்லது. இன்னும் சொல்ல போனா கிளாஸ் பாட்டில்களை, அதாவது கண்ணாடி பாட்டில்களை பயன்படுத்தலாம், அல்லது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேபி பாட்டில்களையும் பயன்படுத்தலாம். இதுல சூட்டினால் வரக்கூடிய நுண் பிளாஸ்டிக் துகள்கள் வெளியேறும் அபாயத்தை குறைக்கும். இது சின்ன விஷயமா நமக்கு தோணலாம், ஆனா நம்ம குழந்தைங்கன்னு வரும்போது ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா மற்ற பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம குழந்தைகளோட ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா எங்களோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. மறக்காம ஷேர் பண்ணிடுங்க.